நாங்கள் ஆட்சி கட்டுக்கு வந்த பிறகு கள்ளச்சாராய சாவு அறவே இருக்காது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. மேலும் கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் செத்த கிட்டத்தட்ட 67 பேருக்கு இன்றைக்கி நினைவு தினமான இன்று அவங்களுக்கு ஒரு நீதியாகவும் இது அமையும். கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த மாதிரி சாவுகள் நிகழாது, அது ஒரு வாக்குறுதியாக நான் தர்றேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி போய் மதுவே இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதை தான் மக்களுமே எதிர்பார்க்குறாங்க. எல்லாருமே வரும்போது சொல்கிறாங்க, வாக்குறுதி கொடுக்குறாங்க, கடைசியில் நிறைவேற்றுறாங்களாங்கிறன்னா அது ஒரு எதிர்கட்சியாக இருக்கும்போது நிறைய வாக்குறுதிகளை அள்ளி விடுறாங்க. ஆளுங்கட்சியாக வருகிற போது அதை நாங்களாக சொன்னோம் அப்படின்னு ஈஸியாக கடந்து போகிறவங்கெல்லாம் நிறைய இருக்குது, நம்மளும் பார்த்துருக்குறோம். மது நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம், மது தடை பண்ணுறோம்னு யார் வாக்குறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு பொதுமக்களாகிய நாம் ஒரு பதிவை முதல்ல போடணும். அப்போ தான் இந்த மதுவை ஒழிக்க முடியும். இனிமேல் வருகிற யார் ஆட்சிக்கு வரணும்னு முன்னெடுத்து வர்றாங்களோ அவங்க முதல்ல வாக்குறுதியில் மது ஒழிப்போம் அப்படின்னு அவங்க இருந்தால் மட்டும்தான் நமக்கு வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ தான் இது ஒழியுமே தவிர ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க மது ஒழிப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறது முட்டாள்தனமான ஒன்று. தயவு செய்து அவங்க அதை செய்யவே மாட்டாங்க. ஏன்னா வருமானம் இல்லை, அதுதான் ஏதாவது ஒன்று சொல்லி அதை நடத்த ஆரம்பிப்பாங்க. படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கேன்னா இந்த முறை வாக்குறுதியில் மதுவை ஒழிப்போம்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்தும்.